Hi all, welcome to Demystifying Markets. So Mondayக்கான analysis பார்க்கலாம். This is for 23rd December, Nifty and Bank Nifty. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா நம்மளோட ட்ரைனிங் ஃபார் ஜனவரி பேட்சோட அப்டேட் வந்து வீக்கெண்ட் பேட்ச்ங்க சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ எம்பி அண்ட் ஆர்டர் ஃப்ளோ லேர்னிங்ஸ் வந்து நம்ம போத் இன் வேஸ் வந்து கற்றுக்குறோம். வீக்கெண்டில் தான் நம்மளுக்கு வந்து தமிழ் பேட்ச் தான் இது. ஸோ ஃபீஸ் வந்து 7,500 அண்ட் ஃபார் ஃபியூ பிகினர்ஸ் ஒன்லி இப்போ வந்து 5,800 ஆஃபர் நியூ இயர்க்காக. ஸோ சம் ஃபீட்பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ட்ரைனிங் எப்படி இருக்குன்றத பொறுத்து இந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் அ ட்ரூ ஃபீட்பேக் ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் ட்ரெயின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் பேட்டர்ன் வந்து டூ அண்ட் ஃப்ரோ நிறைய கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு தியரியாக வந்து நம்ம சொல்ல மாட்டோம். வில் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம நிறைய அப்ரோச் பண்ணுவோம் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் டெஃபினட்டாக தியரியாக ஒர்க் ஆகாது இல்லையா? இட் இஸ் அ டேட்டா ஓரியன்ட். ஸோ அதனால் வந்து வில் ப்ராக்டிஸ் மோர். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வருவோம். லைவ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அது மூலியமாக நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்குது இது எல்லாமே நாங்கள் வந்து அட்ரெஸ் பண்ணுவோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட டெலகிராம் சேனல். அதாவது ஒன் ஆஃப் த பேட்சோட டெலகிராம் சேனல். ஸோ இந்த டெலகிராமில் வந்து நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணுவோம். இதில் வந்து அவங்க போடுற டவுட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் இங்கே பாருங்கள் ஆன்சர் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் அவங்க போடுற டவுட்ஸ்க்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணக்கூடிய இடங்கள் எல்லாம் இங்கே வந்து நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே அந்த லைவ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரைனிங்கில் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை லைவில் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரைனிங்கோட பேட்டர்ன் இருக்கும். ஸோ விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இஃப் நாட் நீங்கள் வந்து நான் வந்து ஸ்லோவாக வந்து கற்றுக்கிறேன் மார்க்கெட் ப்ரொஃபைலை, எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு கான்செப்டாக இப்போ நான் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ ஜாயின் ஹியர். ஸோ மெம்பர்ஸ் டீப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் எவ்ரி வீக் டே வீடியோ போடுவோம் லேர்னிங் மார்க்கெட் ப்ரொஃபைலில். அதை தவிர பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆஃப் நிஃப்டி வீக்லி அனாலிசிஸ் வந்து ரெகுலராக இதில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் வந்து வேணுன்றவங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டீப் லேர்னில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டோட லேர்னிங்கும் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் வந்து ரெகுலராக இதில் வந்து எவ்ரி ஃப்ரைடே ஷேர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பட்டன் மூலியமாகவும் ஸ்லோவாக மார்க்கெட் ப்ரொஃபைலை கற்றுக்கலாம். ஸோ கெட்டிங் இன் டு திஸ் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெளிவாக தெரியுது நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஆன் டவுன் சைடு வந்து கண்டினியூஸாக டவுனில் வந்துட்டுருக்காங்க. ஒன்ஸ் அந்த 24,800 கிராஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆனவங்க திரும்பவும் என்ன ஆச்சு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்காங்க அப்படின்றது. ஸோ நேற்றும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளியராக ரிஜெக்ஷன் இன் ஒன் லெவல். ஸோ விச் இஸ் 24,100. இதுவும் நம்ம நிறைய வாட்டி பேசின ஒரு லெவல் தான். 2400 to 24,150 which is a perfect rejection. ஏன்னா 24,000க்கு மேலேயே அவங்களுக்கு கிளியராக ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம் சார்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட் தான். 23,600ன்றது ஒரு பிஓசி. ஸோ லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்ல செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ்லாம் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ட்ராப் எல்லா மார்க்கெட்டும் இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே. ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் ஐபி ஆன் டவுன் சைட் பட் பிஓசி பார்த்தீங்கன்னா மேலே தான் வச்சுருக்காங்க 23,900 பட் க்ளோசிங் இஸ் ஆல்மோஸ்ட் ஆன் டவுன் சைட் 23,600. ஸோ இது தாண்டி மார்க்கெட் இன்னும் வந்து இப்போ மேலே வராங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பொட்டென்ஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா 23,400. ஸோ இப்போ வரையும் மார்க்கெட் இந்த பிஓசியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க 23,600 பட் 23,400 வந்து குட் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த லெவல்லேருந்து இந்த பிஓசிலேருந்து இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே வராங்கன்னா இன்ட்ராடேயோட பிஓசியோ ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் 23,900 to 24,000. அதை தாண்டினா ஒரு மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸாக இந்த லெவல் கன்சிடர் ஆகும் 2400. ஸோ இதை தாண்டின லெவல்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்குது 24,200 as well. பட் டவுன் சைடில் வராங்க அப்படின்னா ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா இந்த பிஓசி வாஸ் ஹோல்டிங் இல்லையா? ஸோ 23,600 அவங்க பிரேக் பண்ணணும்.
and 23 400 could be the 400 to 300 could be the potential stop. ஏன்னா இந்த டேக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன ஸ்டாப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பீபாக்கும் இன்னும் அன்டெஸ்டடா இருக்கு இல்லையா? ஸோ திஸ் கோயிங் டு பி செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு வீக்லி அனாலிசிஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் நேற்று அந்த லேர்னிங் சேனலில். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை வந்து டீட்டெயிலாக அடுத்த வாரத்துக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எந்த இடம்லாம் ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ண போகிறாங்க பண்ணாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அலர்ட் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் நிஃப்டி இஸ் வெரி கிளியர். அண்ட் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1280 அந்த லெவலை வந்து ஹோல்ட் பண்ணலை. ஸோ வந்து நல்லா வந்து நம்ம அப்போவே வந்து பார்த்துருந்தோம் அந்த 1280 அவங்க வந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இறங்கிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டில் 1200 லெவல்ஸ் கிட்ட இருக்காங்க. இதையும் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் பொட்டென்ஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100ல தான் பொட்டென்ஷியல் ஸ்டாப் இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வருவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்படியே கிராஜுவலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த லெவல் ஹோல்ட் ஆகணும். அதுக்கு 1200 லெவல்ஸ் வந்து ரிலையன்ஸ்க்கு ஹோல்ட் ஆகணும், விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் 1180 to 1200. ஸோ கோயிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் ரெண்டு பேங்க்ஸுமே வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஃபாலு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டவே பீபாக் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐபி ஆன் டவுன் சைட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் பிஓசியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து ஐபி உள்ள தான் வச்சுருக்காங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 51,400 அண்ட் க்ளோசிங் பொறுத்தவரையும் 5,800 அண்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 5,600ல ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஒய்? பிகாஸ் இந்த பீபாக் வந்து பீபாக்கு கீழே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து நிஃப்டியை பொறுத்தவரையும் அந்த பிஓசி ஹோல்ட் ஆகி ஸ்டாப் ஆயிருந்தது. பட் வேறஸ் பேங்க் நிஃப்டி அந்த பீபாக்கு கீழே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட் டவுன் சைடில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கன்ஃபர்மேஷன் தெரியுது. ஏன்னா இந்த பீபாக் வந்து ஹோல்ட் பண்ணல, அதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டாங்க ஃப்ரைடே க்ளோசிங். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 5,300 to 200. ஸோ பொட்டென்ஷியலான ஒரு லெவல். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அன்டெஸ்டட் பிஓசி இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து மேலே வராங்க. ஸோ இன்னியோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேலேருந்து மேலே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 51,200 to 51,400. பட் பிஃபோர் தட் 51,000 ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். இந்த இடத்த தாண்டணும். இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் மைனர் ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டின ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா 51,400 லெவல் அண்ட் 51,700 to 800 which is a third level of resistance. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த இடத்துலேருந்து கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பீபாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 51,000 தான் இருந்தது. அந்த 51,000க்கு கீழே தான் இன்றைக்கி க்ளோசிங் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு கீழே வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ராடே சப்போர்ட்டாக இந்த 5,500 to 600 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பெஸ்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 5,400. ஏன்னா இதுதான் அன்டெஸ்டட் ஒரு பிஓசியாக இருக்குது. ப்ளஸ் இந்த லெவலையும் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பொட்டென்ஷியல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 50,000 தான். அதுதான் வந்து ஒரு ஸ்டாப்னு சொல்லலாம். பட் ஆனால் அது ரிவர்சல்னு சொல்ல முடியாது. 50,000லேருந்து 49,900 இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அலர்ட் ஆகிக்கிறது நல்லது. ஏன்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு இந்த லெவல் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆகஸ்ட் மந்த்லேருந்து இந்த லெவல் ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. பல முறை வந்து அட்டெம்ப்ட் எடுத்தும் இந்த லெவல் ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ 3 டைம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க ரீசெண்டாக. இந்த வாட்டியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து தென் கரண்ட் மந்த் இந்த லெவலை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு அலர்ட்டாக இருக்கும் இந்த ரீஜியனில். ஸோ பார்க்கலாம் மண்டே வந்து எப்படி ப்ரொஃபைல் நம்மளுக்கு பில்ட் ஆகுது அப்படின்றத பொறுத்து. ஸோ ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக காமிச்சு கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியை விட கம்பேரிசனாக பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் டவுன் சைடில் இருக்காங்கன்றது அந்த பீபாக்கே உடைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி வந்து நம்மளுக்கு மண்டே ப்ரொஃபைல் இருக்குன்னு. பட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஆல். அண்ட் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி டூ லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஆல்.